17th of March. நாங்கள் கொடுக்க வேண்டும் 20th of March we meet. அதுக்கு முதல் நீங்கள் ஒரு 10 o'clock in the morning, 10 a.m. Constitutional Committee meeting. அதுக்கிடையில எங்களுடைய சப் கமிட்டிஸ் தங்களுக்குள்ள போய் எடுத்துருவோம் நாங்கள் 11ஆம் தேதி 3 மணிக்கு மீட் பண்ணுவோம். 11ஆம் தேதி நாங்கள் அரசியல் ரீதியான மாற்றங்கள் சம்பந்தமான ஆராயும் குழு என்று கூடியிருந்தோம். 19 பேரில் எங்களுக்குள்ள எத்தனை பேர் வந்தவ? 10 அங்கத்தினர் இருந்தார்கள். பல விடயங்களையும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். சென்ற முறையில் நாங்கள் சரித்திர ரீதியாக எங்களுக்கு இருக்கும் முறித்துக்களை வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். அந்த அடிப்படையிலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், எவ்வளவற்றை நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டும், அரசியல் ரீதியாக எவ்வளவற்றை நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய அதிகார பகிர்வு சம்பந்தமாக இவற்றை பரிசீலித்து பார்க்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற விடயங்கள் அனைத்தும் எங்களால் என்று பேசப்பட்டது, கலந்துரையாடப்பட்டது. அடுத்த தினத்துக்கு முன்னர் நாங்கள் 3 குழுக்களாக பிரிந்து இவை சம்பந்தமான பல விடயங்களையும் ஆராய்ந்து ஒரு தொகுப்பு அறிக்கை ஒன்றை தயாரிக்க இருக்கின்றோம். அது மிக விரைவிலே நடைபெறும். 17ஆம் தேதி அடுத்த கூட்டம் நாங்கள் வச்சிருக்கோம். அதுக்கிடையில் வந்துடுங்க. 17ஆம் தேதி இங்கே வந்துடுவீங்க. சரி, அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய அதாவது யாழ் அரசாங்க அதிபர், மற்றது எங்களுடைய வடமாகாண சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற அங்கத்தவர்கள் எல்லோருமே சேர்ந்து அது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்துக்கு வந்து அந்த தீர்மானத்தை நாங்கள் பிரதமருக்கு அனுப்பியிருக்கின்றோம். அந்த தீர்மானம் செல்வதற்கு முன்னர் அவர் ஏதாவது சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் எங்களுடைய கருத்தை பிரதமர் அவர்கள் கணக்கில் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அவருடைய கருத்தை நாங்கள் அறிந்ததன் பின்னர் அதை பற்றி நாங்கள் பிறகு பேசிக்கொள்வோம். அவர் பேசியதை பற்றி எங்களுக்கு அந்த நேரத்தில் தெரியாது. அன்று எங்களுடைய பிரச்சனை பேசப்பட்டது. உடனேயே மக்களை தங்களுடைய சொந்த இடங்களுக்கு கொண்டு போய் திரும்ப குடியமர்த்த வேண்டும் என்ற விடயம் எங்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பின்பு அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை பின்னர் நாங்கள் ஆராய வேண்டும் என்ற கருத்தும் தரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய அறிக்கையை பிரதமருக்கு அனுப்பியிருக்கின்றோம். அடுத்த கட்டம் இனி பிரதமருடைய கருத்தை அறிந்ததன் பின்னர் தான் என்னால் கூற முடியும்.